வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாடி தோட்டத்துல பழுத்திருக்க பழமரங்கள்லயே இன்னைக்கு நெறைய குடுத்துருக்க பழங்கள் என்னன்னா, பார்படாஸ் செர்ரி தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா காய்ச்சிருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு அழகான கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பார்படாஸ் செர்ரிய பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் அழகா இருக்காது. இது ஜூஸ் போட்டு குடிச்சா கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. லாஸ்ட் இயர் வந்து நெறைய காய்கள் குடுத்தது. இதே மாதிரி தான் நெறைய காய்கள் இருந்தது. பழங்களும் இருந்தது. அது வந்து நான் ஜூஸ் போட்டு குடிச்ச உடனே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. அதாவது ஒரு வித்தியாசமான ஜூஸ்ன்னு சொல்லலாம். அ மத்த பழ ஜூஸ விட இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க பாருங்க மாடி தோட்டத்தில வைக்கிறதுக்கு ஏத்த ஒரு வகை பழமரங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. பார்படாஸ் செர்ரி எந்த பூச்சி தாக்குதலுமே இருக்காது. தாராளமா நம்பி வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. இதுல என்னன்னா, எக்கச்சக்கமா வளர்ந்துடும். பயங்கர புதர் மாரி வளரும். அத நம்ம ட்ரிம் பண்ணி பார்க்கும்போதே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு அதுவும் வெதர்ல இந்த சில் வெதர்ல அது வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தேன். எப்பவுமே நம்ம மாடி தோட்டத்துல வச்சு பழமரங்கள் அறுவடை பண்றதுக்கு முன்னாடி இத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இதோட காய்கள் கூட நம்ம சாப்பிடலாம். இது பார்க்கறதுக்கு மட்டுமல்ல, ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க. இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த பார்படாஸ் செர்ரிய ஈஸியா வைக்கலாம். அ ஈஸியா வளரக்கூடிய ஒரு அதாவது மரம் சொல்ல முடியாது. ஒரு புஷ் வெரைட்டி. அதனால மாடி தோட்டத்துக்கு ஏத்த வகையான ஒரு மரங்க இது. இது நம்ம பறிச்சுக்கிட்டே இத பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்படாஸ் செர்ரி எப்படி இருக்கும்? ரொம்ப கொத்து கொத்தா காய்க்குங்க. இங்க பாருங்க நம்ம மாடி தோட்டத்திலே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. ஆனா நெறைய வந்து கீழ விழுந்துருச்சு. பாருங்க கீழ கொஞ்சம் நெறைய விழுந்திருக்கு. இப்ப நான் இப்ப எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தாலே 2, 3 விழுந்திருக்கு. காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து கீழ விழுந்திருக்கு பாருங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஆ அதுக்கப்புறம் வந்து இதோட மருத்துவ குணங்கள் பத்தி சொல்லலைன்னா, அதுக்கு முன்னாடி இதோட சுவை நான் சொன்னேன். புளிப்பும், இனிப்பும் கலந்த சுவையில இருக்கும். அ இது என்னென்ன சத்துக்கள் இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமா சொல்லலைன்னா, இதுல வந்து பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குங்க. அது நமக்கு என்ன செய்யும்னா, கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மாலைக்கண் நோய் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஈவினிங்ல சரியா கண் தெரியாது. அவங்கலாம் இந்த பழங்களையோ, இந்த ஜூஸையோ சாப்பிடும்போது, அவங்க மாலைக்கண் சரியாகும்னு சொல்றாங்க. மாலைக்கண் வராமயே இருக்கிறதுக்கு இந்த பழங்கள நாம எப்ப சீசன்ல கிடைக்குதோ, அப்ப எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, அ இந்த மாலைக்கண் நோய் வராது. பீட்டா கரோட்டின் என்பது கண் பார்வைக்கு மட்டுமில்ல, தோல் சுருக்கங்கள் இல்லாம இருக்கிறதுக்கும், தோல் சுருக்கங்கள் நீக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. இந்த பார்படாஸ் செர்ரில பீட்டா கரோட்டின் மட்டும் இல்ல, இதுல வந்து விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ல இதுவும் ஒண்ணுங்க. பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் வந்து அயர்ன், நார் சத்து, ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் இதுல இருக்கு. இங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அ அத பத்தியும் நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த பார்படாஸ் செர்ரில வந்து கொலாஜல் அப்படின்னு ஒரு சத்து இருக்குங்க. அது என்ன பண்ணும்னா, நம்மளோட தோள்கள், முடியோட வளர்ச்சிக்கும், தோல் சுருக்கம் இல்லா இருக்கறதுக்கும், அதுக்கப்புறம் மூட்டுகள், எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. எவ்வளோ ஒரு அற்புதமான பழம் மாடி தோட்டத்துல ஈஸியா கிடைக்கும். கடைகள்ல நீங்க தேடி பார்த்தாலும் நெறைய கிடைக்கவே கிடைக்காதுங்க. அடுத்ததா இதுல வந்து மெலட்டோனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அது நமக்கு எப்படி உதவி பண்ணுதுன்னா, நம்மளுடைய தூக்கத்துக்கு தேவையாக இருக்கிற ஹார்மோன் தாங்க அது. இந்த ஹார்மோன் நமக்கு நல்லா இருக்கும்போது தூக்கம் சூப்பரா வரும். தூக்கத்த வந்து முறைப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து மனசோர்வு இல்லாம இருக்கிறதுக்கும், தூங்க தூங்க நல்லா தூங்குனீங்கனாவே நமக்கு டிப்ரஷன் எதுவுமே இல்லாம தான் இருக்கும். அதனால இந்த பழம் சாப்பிடும்போது நமக்கு இந்த மெலட்டோனின் சத்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த பார்பரா செடிய சாப்பிடும்போது, அதாவது டிப்ரஷன்ல இருக்கும்போது, ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்கும். அந்த ஹார்மோன் அளவ குறைக்கிறதுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. அடுத்ததா பிளாஸ்மால இருக்க அதாவது லிக்விட் புரோட்டீன் ஆஃப் பிளட் அதுக்கு பேர் தான் பிளாஸ்மா. அதுல இருக்க யூரிக் அமிலத்த வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணும். இப்ப எல்லாருமே நெறைய கேள்விப்படுவீங்க. யூரிக் அமிலம் சொல்லிட்டு. அந்த மாரி இருக்கும்போது என்னன்னா, அங்கங்க கால்லயோ, கைகள்லயோ எங்க பார்த்தாலும் அந்த மூட்டுக்கிட்ட இருக்க இடத்துலலாம் பயங்கரமா சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குங்க. அதுதான் இந்த யூரிக் அமிலம். இத குறைக்கிறதுக்கு தான் பல விஷயங்கள் இருக்கு. அத குறைக்கிறதுக்கு இந்த நம்ம பார்பரா செர்ரி சாப்பிடும்போது பெருமளவு குறையுதுன்னு சொல்றாங்க. ஆ அது பாருங்க. எவ்ளோ அழகா கையில வச்சிருக்கும்போதே பார்க்கறதுக்கு ரொம்ப நெறைய இருக்கு. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது வந்து தசை வலிய கூட குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுன்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு ஒரு ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓட்டப்பந்தயம் அதாவது ரன்னிங் ரேஸ் போற அந்த பயிற்சி குடுக்கும்போது, நெறைய பயிற்சி குடுப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா,
அந்த பயிற்சி குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து தசையில வந்து வலி ஏற்படும்னு சொல்றாங்க. இந்த எ அ பார்படோஸ் செர்ரிய வந்து பவுடரா ஃபார்ம்ல குடுக்கும்போது அவங்களுக்கு, என்ன வலியோட அளவு ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அது அது மட்டும் இல்லாம, அ ஓட்டப்பந்தயத்தில வந்து அவங்களோட வேகம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பார்படோஸ் செர்ரிய நம்ம ஈஸியா மாடி தோட்டத்தில வளர்க்க முடியும். நீங்க கடையில கண்டிப்பா கிடைக்காதுங்க இது. ரொம்ப ரேர் தான். ஆனா சில ஐஸ்கிரீம் கடையிலலாம் உங்களுக்கு செர்ரி மேல வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த கலாக்கா தான், நம்ம நாட்டு கலாக்கா தான். என்ன பண்ணும், வேக வச்சு, அது ஒரு கலர் போட்டு ஜீரா தண்ணில ஊற வச்சு வைப்பாங்க. ஆனா சில ஐஸ்கிரீம் கடையில இப்ப எல்லாமே சில இடத்துலலாம் நமக்கு கிடைக்குதுங்க. ஐஸ்கிரீம் மேல இந்த செர்ரிய வைக்கிறாங்க. ஏன் இந்த செர்ரிய வைக்கிறாங்கன்னு யோசிக்கும்போது தான், எவ்ளோ சத்துக்கள் இருக்க செர்ரிய நமக்கு குடுக்குறாங்கன்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம, இது வந்து இந்த செர்ரிய நம்ம சாப்பிடும்போது, நமக்கு வந்து மெமரி லாஸ் இல்லாம இருக்கும்னு சொல்றாங்க. நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப பெருகும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான செர்ரிய வந்து பாருங்க, கீழலாம் நெறைய விழுந்து கிடக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். இது மருத்துவ குணம் கேள்விப்பட்ட பிறகு இது ஒரு பொக்கிஷம் மாரிங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில வச்சு டெய்லியே நான் காலையில ஏந்திச்சு வந்தவுடனே, ஆ லைட்டா பசிக்கிற மாரி இருக்கும். தண்ணி விடுவேன். மற்ற வேலைகள்லாம் செய்யும்போது, லைட்டா பசிக்கிற மாரி இருக்கும்போது, கண்டிப்பா எனக்கு ஒரு 2 பழமாவது கிடைக்கும். அத எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, அது புளிப்பு, இனிப்பு கலந்தது இருக்கும்போது, நெல்லிக்காய் சாப்பிடுற மாரியே இருக்கும். ஸோ அத சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்யும்போது, பசியும் எடுக்காது எனக்கு. காலையில எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பழத்தையும் நான் சாப்பிட்டுருக்கேங்க. கொஞ்ச நேரம் பசி தாங்கும். அதனால இந்த பார்படோஸ் செர்ரிய வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்துல ஈஸியா வைக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தம்பட்டவரை. இங்க பாருங்க. இந்த பு புயல் வரத்துக்கு முன்னாடியே இந்த கொடி அப்படியே சாஞ்சு போயிடுச்சுங்க. இது வந்து லாஸ்ட் இயர் வச்ச கொடி தான் தம்பட்டவரை. இந்த தம்பட்டவரை பத்தி சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமான பாருங்க, வண்டு ஒண்ணு வந்திருக்கு. அது வந்து பாலினேஷன் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பூவுலயும் போய் அழகா உட்காந்துருக்கு. நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம் அத. ஒரு பூவ கூட விடவே இல்ல அது. அது வந்து எல்லா பூக்களையும் போய் உட்காந்துட்டு தான் வந்ததுங்க. இங்க பாருங்க, அந்த வண்டு வந்து இந்த வண்ட பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம், அங்க என்ன பண்ணுவோம், இந்த மாரி வண்டு தான் கலர்ஃபுல்லா இருக்குங்க. இதுவும் கொஞ்சம் கிரீனா கலர்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த வண்ட வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு, வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, அதுக்கு சாப்பிடறதுக்கு இலைகள், அந்த என்ன இலைகள்னா, கொடுக்காப்புளியோட இலைகள் தான் போடுவோம் அத சாப்பிடறதுக்கு. ஏன்னா, அந்த மரத்துக்கிட்ட தான் இந்த வண்டு நெறைய இருக்கும். அத எடுத்து வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு, அத மூடி வச்சு பாவம் அத வந்து மூடி வச்சுக்கிட்டு, அதுக்கு இலைகள போட்டு சாப்பிட குடுத்துக்கிட்டு வச்சுட்ருப்போம். இது எல்லாருக்குமே 80ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி வண்டுகள வச்சுட்டு, அத வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பாவம் அத கொடுமைப்படுத்தியிருக்கோம். ஆனா, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நாங்க தூங்குன பிறகு அத நைஸா திறந்து விட்டுருவாங்க. இங்க பாருங்க. ஒவ்வொரு பூவுலயும் அது பாலினேட் பண்ணிட்டுருக்கு. ஸோ, அடுத்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான காய்கள் இருக்கும். தம்பட்டவரைய பத்தி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க முன்னாடி போய் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமா மருத்துவ குணங்கள் மட்டும் இல்ல, இதோட நம்ம நாட்ல இந்த தம்பட்டவரையே அழிஞ்சு போன மாரி இருக்கு. எங்கேயுமே கடையில உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த தம்பட்டவர. இது ரொம்ப ரேர் வெரைட்டி. இப்ப இந்த YouTubeல போட்டதுக்கு அப்புறம் தான் இதோட தம்பட்டவரைய பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இத லாஸ்ட் இயர் கூட நெறைய காய்ச்சது. நான் வந்து அது வந்து அறுவடை பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் முன்னாடியே அறுவடை பண்ணணும். கொஞ்சம் நல்லா முத்துன பிறகு அறுவடை பண்ணா, ஆனா அதுலயும் ஒண்ணும் தப்பில்ல. பாருங்க, இப்போ நெறைய காய்கள் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வைக்க ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போதே நீங்க எடுத்து பொரியலோ, சாம்பாரோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம சத்துக்கள் எக்கச்சக்கமா இருக்கு. பாருங்க, பூக்கள் கூட எவ்வளோ அழகான பூக்கள். ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இருக்குங்க. அதனால ஆண்கள் இத சாப்பிடும்போது அவங்களோட ஆண்மை பெருக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. ஆ இதுல வந்து வேற என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. வெளிநாட்டுலலாம் இதோட விதைகள வந்து காய வச்சு, அத வந்து டீயா குடிப்பாங்க தினமுமே. ஆ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கதால, இத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். போர்க்காலங்கள்ல சாப்பாடே கிடைக்காது. அந்த டைம்ல வந்து இந்த தம்பட்டவரைய தான் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அவ்ளோ சத்துக்கள், தேவையான புரோட்டீன் எல்லாமே அதில கிடைச்சிடுமா அவங்களுக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் முத்தலா தான் இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா அடுத்த வாரத்தில நெறைய காய்க்குங்க. ஒரு 4, 5 தான் எனக்கு கிடைச்சது. ஒரு 10, 15 கிடைச்சா கூட சூப் வச்சு சாப்பிடலாம். இந்த 4 கிடைக்கிறத நம்ம என்ன பண்றது அப்டின்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து வெண்டைக்கா பொரியல் பண்ணேன். அதோட சேர்த்து வந்து போட்டுடலாம்னு நெனச்சிட்டு இருக்கேங்க. வெண்டைக்கா பொரியல்ல போடலாம். இல்லன்னா நைட் வந்து கம்பு உப்புமா பண்ணுவேன். அந்த உப்புமாலயும் இத கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா போதும். இதோட சத்துக்கள் நமக்கு கிடைச்சிரும். இந்த தம்பட்டவர பத்தி நெறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா வகைகளும் வந்து சீசன் முடியும்போது நம்ம புதுசா தான் போடணும். ஆனா, இந்த தம்பட்டவர வந்துங்க லாஸ்ட் இயர் போட்டது தான். மறுபடியும் நல்லா துளுத்து சூப்பரா வந்திருக்கு. இது காயவே இல்லங்க. இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு கொடி.
இது எந்த நேரத்திலயும் நம்ம எந்த சீசன்லயும் நம்ம வளர்க்கலாம். நமக்கு காய்கள் குடுத்துக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க. இது வந்து எப்படின்னா, எக்கச்சக்கமா வளரும். கொடி அப்படியே மேலே ஏறி பக்கத்துல இருக்க மரங்கள் எல்லாத்துலயுமே ஏறிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்க. அடுத்த வாரத்துல நெறைய கிடைக்கும். பொரியலுக்கு தேவையான அளவு கிடைக்கும். இன்னைக்கு கிடைச்சு வந்து ஒரு 3 தம்பட்ட வர தான். ஸோ இத கொண்டு போய் நான் தான் சொன்னேன் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது அதில போட்டுடலான்னு இருக்கேன். அப்படியே இல்லனாலும் கம்பு உப்புமா பண்ணுவேன் இன்னைக்கு நைட்டுக்கு. அதில வந்து இத போட்டுடலான்னு இருக்கேங்க. ஏன்னா இதோட சத்துக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா முத்தி இருந்தா கூட இது என்ன பண்ணலாம்னா, கார குழம்புல போட்டீங்கன்னா, ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கோ, சேனைக்கிழங்கோ போட்டு குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி அத சாப்பிடும்போது மாவு மாவா இருக்க மாரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெறைய YouTubeல இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. தம்பட்ட வரப்பொரி. மாடி தோட்டத்தில ஈஸியா வளர்க்கக்கூடிய கொடிகள்ல இதுவும் ஒண்ணுங்க. வாடவே வாடாது. பூச்சி தாக்குதல் அறவே கிடையாது. நம்ம பார்படாஸ் செர்ரி மாரியே தான் இதுவும். பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இங்க பாருங்க எப்படி மேல ஏறி பக்கத்துல ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தேன். அதுல தான் ஏறி இருந்தது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க.